கொண்டிருப்பது ADH பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற கேமிங் வந்து கிராணி. அன்றைக்கி சொல்லியிருந்தேன் போடுறேன்ட்டு, போடலை. அது காரணம் தப்பு என் மேலே இல்லை, ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருந்தாங்க, அதான் போட முடியல. ஸ்கூல் டைமில் ஏதாச்சும் போட முடியுமாங்க? அதான் சண்டே நேற்று போடுறேன்னேன். நேற்று வேறு நிறைய வேலை இருந்துச்சு, அதான் ஏற்கனவே இது நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் போடலாம்னு பார்த்துருக்கேன். சரி அதெல்லாம் விட்டுட்டாங்க. என்ன இப்போ நம்ம கேம் விளாட்றது தானே முக்கியம். இப்போ வாங்க வந்துட்டோம், கேம் ப்ளே கண்டினியூ பண்ணுவோம். பார்க்குறவங்களாம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆர்டர் போட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க கேம் ப்ளே வீடியோ. வாங்க உள்ள லோடிங் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. புதுசாக ஏதோ பிரச்சனை மாட்ட போகிறேன்னு மட்டும் தெளிவாக புரியுது. டே 1 பார்த்துருவோம். இன்னைக்கு நாமளாக அதுவான்ட்டு சும்மாவே நான் இது காட்டுன்னு காட்டுவேன். இப்போ இது வேறு காட்டுன்னு வேறு கத்துது. வாங்க பார்த்துருவோம். சரி வாங்க கைஸ், என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஐயோ பார்த்துருச்சுங்க. செத்துறங்க அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க, செத்துறங்க. அது பைத்தியம் தான், கட்டுக்காதீங்க. என்ன நடக்க போனேன்னு தெரில. பார்க்கலங்க கைஸ், இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வாங்க நம்ம கேம் ப்ளே பார்ப்போம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ரொம்ப டவுட்டாக இருக்குது இந்த கிளவி மேலே. எனக்கு செம்ம டவுட்டு. இதை நம்புகிற மாதிரியே எனக்கு ஐடியாவே இல்லை. வாங்க பார்த்துக்கலாம். 2ல் 1 முள்ளு பெரிய வேறு போட்டு வச்சுருவாளே, என்ன பண்ணுறாளோ. ஓடிடலாமா? நீங்கள் ஓடிடலாம் தானே நினைக்கிறீங்க? வாங்க யோசிக்கவே நான் ஓடிடலாம். படம் ஜஸ்ட் கிரேட் எஸ்கேப்புங்க. கிளவி இப்போ அந்த சைடு சுற்றிருப்பா. நம்ம எந்த சைடு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஐயோ என்னென்னமோ நடக்குதுங்க இங்கே. ஆஹா கார்கி இங்கே பாருங்கள், செம மாசா கச்சிருக்கு கார்கி. அவங்க யூஸ் பண்ணுவோம். வாங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கிளவியா? பார்க்கறதுக்கு டோமர் மாதிரி இருக்குது. அது வந்துச்சுன்னா பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் விளாட்லாங்க. ஹேமர் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஐயோ வாங்க ஒளியத்துக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோ. இல்லை வாடிய போட்ட கிளவி வரப்போரா சொட்ட கிளவி யாரிவ எதுக்குங்க பயந்துக்கிட்டு? வீரனுக்கு என்ன சகஜங்க, பார்த்துக்கலாம். வாடி வாசல் காலையது ரணகலம்மா பாயும்போது, வாடி வாசல் காலையது ரணகலம்மா பாயும்போது, செவலைன் கொம்பெடுத்து திவில்லத்தானை இறக்குவான். யாருமில்லா காட்டுக்குள்ள பேய்கள் எல்லாம் நடமாட, யாருமில்லா காட்டுக்குள்ள பேய்கள் எல்லாம் நடமாற, பேயோட தலையில் ஏறி தொட தட்டி இறங்குவேன், பேயோட தலையில் ஏறி தொட தட்டி இறங்குவேன். வாங்க பார்த்துக்கலாம். இது வர்ற மாதிரி ஐடியாவில் இல்லை போல இருக்கு. நம்ம வேலை தாங்க நமக்கு முக்கியம். எங்கே இருக்கானே எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியலங்க. ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. எது நடந்தாலும் நன்மைக்கே பார்த்துக்கலான்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் ப்ரோ. ஐயோ அவசரப்பட்டேனே தலை. ஐயோ என்னங்க ஏங்க, நான் அப்பையிலேருந்தே நினச்சேங்க, நான் டோர் எஸ்கேப்புக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, அதுவும் கார் எஸ்கேப் மட்டும் தான் கிடைக்குது. என்னங்க பண்ணுறது? வேறு ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு. கார் எஸ்கேப் தான் பண்ணியாகணும். இவ வேறு நசன்ட்டு நினச்சிருக்காம ஓடம் போடு. போடு. ஏய் இவ்வளோ ஒரு பேச்சாராக போச்சு. போடு. நான் போக மாட்டியா? திமுரு பூச்சோட கையில் இருக்குது. எனக்கு மட்டும் இதை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வையன், உன் சொட்ட தலையிலே தட்டிட்டு நான் பாட்டி என் வேலையை முடிச்சு நான் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன். நீ ஏன்னா எனக்கு ஒரு ஆளே இல்லை. என்ன என்னை அடிக்கிற ஆப்ஷனே கொடுக்கல, அதனால தான் உன மாதிரி சட்டைனா பயந்துருக்கேன். உன்னை ஏன்னா எதால் அடிக்கிறனே தெரில. இன்னைக்கு கிளவி போயிட்டியா?
நீயும் எங்கள் வீட்டில் இருக்க கிழவியும் ஒன்று அடிக்கடி பிரச்சனை பண்ணுவீங்க. போயிட்டியா? எப்பாடா போயிட்டாடா. யாருங்க இவ நசன்னு நினச்சல கலப்புறான்? அவங்களுக்கே பார்த்தீங்களா கடுப்பாவலை? இவளோட ஒரே பிரச்சனையாக போச்சு. ரொம்ப கடுப்பு ஏத்துறா வந்ததுலேருந்து. இதை வேற போய் தேடணுமாங்க? எனக்கு வேற வேலை இல்லை. இந்த கிளவியெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் இவளை பார்த்து பயப்படுறேன். என் புத்தி செருப்பாலே வச்சுக்கணும். என்னங்க இது ஏதோ மூட்டை கிடக்குது? ஓ, என்னை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கிளவி திருட வேற அனுப்பிச்சாங்க. சூப்பருங்க, விலங்குன மாதிரி தான். எங்கே இருக்கா? அசால்ட்டாக வந்துட்டேன். ஆனால் இவன் இங்கே இருக்கிற மாதிரியோ இல்லாத மாதிரியோ ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. ரைட் தராவே சமைச்சு பார்ப்போம். இல்லைங்க, எங்கேயும் இல்லைங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, இணையா மியூசிக் போட்டு பயம் காட்டுறீங்க? நான் சும்மாவே பயப்படுவேன், அள்ளு விடுவோம். இல்லை வேறு மியூசிக் வேறு போட்டு பயம் காட்டுறாங்க. ஐயோ, என்ன நடக்குது? வாங்க பார்ப்போம். என்னங்க இதில் ஒன்றுமே இல்லைங்க, எதுலேயுமே ஒன்றுமே இதுலேயும் ஒன்றும் இல்லை. என்னங்க வராடா? ஏதோ சும்மா பயம் காட்டுறாங்க. என்னங்க ஒன்றுமே இல்லை. ஏடியே எதுக்கடி இந்த ரூம்லாம் வச்சுருக்க? குப்பையா ஐ, நான் தேடி வந்து கச்சிச்சுங்க. ஐயோ, அவசரப்பட்டுட்டேங்க. இங்கே தப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள்ட்ட பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு வழியாக தப்பிச்சிட்டேங்க. கடைசியாக இந்த இடத்த வச்சுட்டேன். எங்கேயும் டோர் ஓப்பன் பண்ணுறா? ஓப்பன் பண்ணுற நம்ம கீழே போய் வேலையை பார்ப்பாங்க. வாங்க, நல்லது. நீ அங்கேயே இருமா. தாயே, உன்னால எனக்கு அள்ளு விட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில். இவளுங்க வேற மியூசிக்கை போட்டே பயம் காட்டுறாங்களே. அது என்ன தேவை? வாங்க, அதை போய் தேடுவோம். யாராவ? கார் பேட்ரி, இதுக்கு பேர்லக்கி. ஃபஸ்ட் நம்ம பேர்லக்கி கிடைச்சாலே அதுவே இல்லைங்க. வரலா? எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குங்க. பார்ப்போங்க. இல்லை ஓடிடலாம். போயிடலாம். நான் அதே லெட்ருங்க. இது அந்த கிணம் எழுதி வச்சது வேணா அதே லெட்ரு பார்த்தீங்களா? அப்படியே இருக்குது. இந்த கிணம் என்ன எழுதி வச்சு பண்ணணும்? அதே லவ் லெட்ரு. சி, இது ஒரு ஆளுன்னு இதுக்கு ஒரு லவ் லெட்ரு எழுதி வச்சுக்கிறேன். அடே மொட்டை புல் எத்தனையோ போட்டு இருக்காங்கடா. போய் இவளை எப்பட்றா? சி, நீ விளங்க மாட்டோம், லவ் விளங்க ஓரம் போடா. தூ, இதுங்க சரியான கேவலமாக இருக்குதுக்கு. வாங்க பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம அவனை பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1 எஸ்கேப் ஆக பார்ப்போம். வீட்டு என்ன சொன்னது அப்போவே 100% கரெக்டு தாங்க. ஆனால் செம கேவலமாக இருக்காங்க ப்ரோ. நீ மாசு ப்ரோ, உண்மையிலே அதே குளிங்க. போய் சேர்த்து இது வந்து குடோன் மாதிரியே கட்டிச்சு. ஆனால் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டேங்குது. இது என்ன கிடையாது? என்ன ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்கு தரும் வச்சு? ஒன்றுமே இல்லை திரும்ப வச்சு. ஐயோ, இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. எங்கே பார்ப்போம். என்ன ஒன்றுமே இல்லை. காக்கா ஏதோ வச்சுருக்கா. நான் கட்டிங் பிளேட் வச்சுருக்கேன், ஆனால் அது எனக்கு யூஸ் ஆகாது. இங்கே ஏதாவது யூஸ் ஆகுமா? காகுயில். ஆனால் அது மறுபடியும் நமக்கு பிளேயர்ஸ் கீ வேணும். வரல.
பஸ் இருக்கலாம். ஐயம்மா மாட்டினாங்க வசமாக மாட்டினாங்க ஓடிதான் அவனுக்கு வேறு வழி இல்லை. போ ஜஸ்ட்டுங்க அள்ளு விட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில். ஐயோ யாருங்க வேணாம் இருக்க எழுத எப்படிங்க மோப்பம் வச்சுடுவார். ஐயோ மனுஷனா நாயா இல்லை இது பேயா நாயா ரெண்டு கலந்த ஒரு மர்மமா நான் ஒன்றுமே புரியலங்க எனக்கு சத்தியமா. இது பேயின்னு சொல்கிறாங்க. பேயாண்டா திடீர்னு எப்படிங்க ஒரு மோப்பம் பிடிச்சிட்டு வருதுங்க இது. ஆனால் ஒன்றுங்க பேய்கிட்ட காது ஷார்ப்பாக இருக்கோ இல்லையோ மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குதுங்க. போகலாமா என்னங்க திடீர்னு போகிற மாதிரி அடி வாங்கிட மாட்டோமே. ஐயோ பரவாயில்ல இல்லைங்க ஓடிடலாம் அப்படிக்கா போதும் எனக்கு என்னமோ ஆபத்துன்னு தோணுது. ஐயோ மாட்டினங்க யாருங்க இவ மாட்டி விட்டாங்க. போகலாம்ல இருக்கா இல்லையா கிளவியோட தொல்லையா. அடியே சக்கரவல்லியே அடியே சந்தனமல்லியே கிளவிய கிளவிய தலையில் அடியே மாறி வச்ச தங்க மாறி வச்ச சிங்க மாறி ஊரு உலகம் தெரியாது பேயினாலே புரியாது பாசம் நேசம் புரியாது பயந்தாலும் தெரியாது வேணாம்பா பூச்சாண்டி இவன் பேய்க்கே இவன் சரி தாண்டி பேய்க்கு தரணி வாலாட்டி ஜெயிக்க பிறந்தா கேமாண்டி. பேய பார்த்த காலி தரணி பெயர்த்த ஜாலி. நாங்கன்னா அந்த காலத்திலே பேயோட கேம் விளாடுறாங்க. இவங்கன்னா பேய் பிசாசுன்னு இந்த காலத்தில் போய் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹே நான் எவ்வளோ பெரிய போக்குறின்னு அந்த பேய்க்கு இன்னும் தெரிலன்னு நினைக்கிறேங்க. வாடி வாசல் காலில் நான் என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் அவனால் பிடிக்க முடியாது. நான் மோசமானவன். வாடி வா 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 வந்துட்டு எப்படி திரும்பி போய்டுவேன் தெரியும். எனக்கு ஒரு நேரம் டைம் பாஸாக இருக்கும். ரொம்ப நேரமாக விளாண்டு எனக்கு கை ரொம்ப வலிக்குது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வந்து பார்த்துட்டு போ யாருமே இல்லை. ஏய் என்னடி நீ ஆமாம் மாதிரி வர மற்ற நேரம்லாம் திடீர்னு தோற்றமும் ஸ்பீடாக தோற்றுறல இப்போ என்னடி உனக்கு வந்துச்சு. வா 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 ஏங்க இது வீடா இல்லை வண்டல் ஒரு ஜூவா இவ்வளோ அழுக்காக இருக்குது. இது ஒரு வீடு இது நீ ஒரு ஓனர் வீடு உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. நான் தெர்ற மாட்ட மாட்டேன். சிரிப்பு பாருங்க சிரிப்பு உனக்கு ரொம்ப கொழுப்பு இரு அடக்கிறேன் உனக்கு. அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காரணம் இல்லாமல் வர மாட்டேன்னு மீட்டு செமங்க. இந்த கேமை கண்டுபிடிச்சவன் நல்லா இருக்கணும். எல்லாத்தையும் டக்குன்னு வச்சுட்டு போயிருக்கான். போகலாமா அச்சோ அவசரப்பட்டேங்க. அடி வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை. அடி வாங்க தேவையில்லை.
டக்குன்னு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோமே கண்ணு முன்னாடி. அப்புறம் என்னதுக்கு அடி வாங்கிட்டு வாடி வா 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 பரவாயில்ல வா வா பார்த்துக்கலாம் வா. நீயா இல்லை நான் பார்த்துக்கலாம் வாடி வாடி. ஹே நான் உன்னனா முடியுமாங்க அதில் பிடிக்கிறதுக்கு. என்னங்கன்னா அந்த காலத்துலேயே பேய்கிட்ட சவால் விட்டு கேம் ஆடுறவங்க எங்க கிட்ட போய் பேயாட்ட கிட்ட பண்ணு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன்னு வந்து கரெக்டாக எதில் வந்துருக்கோ வாங்க வச்சுக்கலாம். வந்துச்சுங்க கொஞ்ச நேரத்தில் கிளவி திக்காக்கி விடணும். ஐயோ எனக்கு டைலாக் பேசுவாங்க. ஆனால் கிட்ட வந்தோடனே லைட்டாக ஒரு மாதிரி அள்ளு விடுங்க கேம் விளாடும் போது. ஆனாலும் உங்களுக்காக விளாண்டுட்டு இருக்கேன். ஒன்றுமே புரியலங்க. லைட்டாக பக்குக்குது. இல்லாதப்போ நல்லா பேசுகிறேன். வந்தாலே ஒரு ஒன் நட்டிங்க இருக்குங்க உடம்பெல்லாம். கிளவி நீ இருக்கியா இல்லையா? பேய்க்கு நடுவில் சாமியாட விட்டீங்களேடா. இருக்குதா இல்லை? இப்போ சேஃபுங்க, செம சேஃபு. வந்துருக்கு இடம் செம சேஃபு. அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசாக இருக்கும். ஐயோ ஊதாத சங்கு ஊதிக்கத்தனாண்டி மாதிரி அடிக்கடி ஊதிடுறாங்க டக்குன்னு. அடை ஊற்றுங்கட்டா சங்கு அங்கெல்லாம் அந்த மாதிரி ஞாபகம் தோணும். இதான என் ஃபேவரட் சாங்கு விஐபிலையும். சாமிக்கு நடுவில் சாமி ஆட விட்டிங்களாடா மாதிரி பேய்க்கு நடுவில் சாமி ஆட விட்டாங்க. அதுவும் பயத்தில் ஆடிட்டு இருக்கேன் நானே. ஆனால் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்க. எப்போ அங்கிட்டு தாங்க வரேன். நம்ம இப்படி காப்பிடுவோம். அதான் இப்படியே வருவாளா வரமாட்டலா அப்படி காமெடிக்கு பண்ண வேண்டியதான். அதவங்க ஐயோ வந்துட்டாங்க. நிற்காத நின்னா உயிர் செத்த நீ மகனே. ஓடுறா நின்ன உன் வாழ்க்கை அதோட எண்டு கார்டு போட்ட முடியுமா? விட்டுருவோமா? யாரா வேணா அள்ளிக்கலாம். ஆனால் அந்த தரணியை தொட்டு பார்க்கணுன்னு முயற்சி மட்டும் பண்ணி பார்க்காதீங்க. அவள் செத்துருவா கண்டிப்பாக. என்னை தொடணும்னு நினச்சானா அந்த பயத்துலேயே. இப்போ தான் டைலாக் பேசுகிறேன். கரெக்டாக ஆட்டோ விடுவாங்க. இவனுங்களாம் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள். ப்ளூ கலர்ஸில் போட்டு கொடுத்துடலாமா? இவங்களே பார்க்கறதுக்கு நாய் மிருகமாக தான் இருக்காங்க. போட்டு கொடுத்துடலாமா? வாங்க. என்ன பண்ணுறேன்னே ஒன்றுமே புரியல. அங்கங்கே நடுவில் ட்ராப்பு போடுறா இல்லைன்னா தூக்கி அடிக்கிறா. ஆனால் எல்லா வீட்டையும் தெரிஞ்சே நான் தில்லாக வந்திருக்கேன்னா யாருக்காக சொல்லுங்கள்? யாருக்காக? உங்களுக்காக. வேற வழி விடுங்க. நமக்கு சாவே வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். தளபதி விஜய் மாதிரி பார்த்துக்கலாம் வாங்க. உன்றத்தம் என்றத்தம் வேறு இல்லை. உயிரத்தில் கிடைத்தாய அன்பின் சொல்லை சோடைக்கிழவி. தலைவா உயிர் நீ தரவா. வாடி அடி வாங்கி வாடி. நான் இங்கே தான் இருக்கேன். சொட்ட கிளவி. யாருங்க இவ? சரி சைக்கோ மாதிரியே இருக்காங்க அடிக்கடி. இவ உண்மையில பைத்தியமாக நடிக்கிறாளானே தெரிலங்க. இது பேயா இருந்தாலும் பைத்தியக்கார பேயா இருக்குதுங்க இது.
வாங்க, காக்காவுக்கு சோறு கச்சிச்சு. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துக்கலாம். இனிமே பாருங்க, சட்டை கிளவிட்டேன் நான் எப்படி தவிக்கிறேன் மட்டும். காக்கா செல்லம், வாடா செல்லம், வாடா 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 வாடா. ஐயோ, இப்போ வந்துட்டாங்க சொட்டை கிளவி. நான் இங்கே தானே இருக்கேன், அங்கே எங்கே போயிட்டுருக்கா? ஐயோ, சுத்து போட்டாளாங்க. ஐயோ, சரி இருங்க, பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணிக்குவோம், பார்த்துக்கலாம். வீட்டில் பேரம் பார்த்தீங்களா வளர்க்காம இதுங்க பாருங்கள், என்கிட்டே பேய் கதை காட்டிகிட்டு இருக்குது. நான் எவ்வளோ பெரிய இல்லாதங்கடி எனக்கே பேய் கதையா? இந்த மாதிரி பைத்தியக்கார பேய்ங்களை பார்த்தா சிரிப்பு தாங்க எனக்கு நான் வருது. கண்டிப்பாக எனக்கு பயப்படணும்னு தோணல. நல்லா கல்வி கலாய்ச்சிட்டு ஊற்றணும், அதுக்கப்புறம் நல்லா கலாய்க்கணும் தாங்க தோணுது. எவ்வளோ பெரிய பையன் இருந்தாலும் சாகலாமே தவிர கலாய்ச்சிட்டு செத்தோன்னு வைங்க, சரித்திரமே நம்ம பேரில் இருக்கும். சரித்திரத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். வாங்க, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். எனக்கே ட்ராப்பு போட்டாங்க. நல்லா வேலை, நான் இந்த கம்பியை தூக்கி என் ட்ராப்பில் போட்டேன், டக்குன்னு மாட்டினுச்சு. ஆனால் நான் எஸ்கேப் ஆகி விட்டேன். அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இப்போ திரும்பி இங்கே வருவா பாருங்களேன். நான் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன் அடிக்கிறதுக்கு. ஆனால் அது மட்டும் கண்டிப்பாக நடக்காது. நான் சொல்லலை, வந்துட்டாங்க பரதேசி கிளவி. அடி வடி 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 வடி. ஐயோ, நான் என்னங்க முகப்பாட்டு நானுங்க இந்த பாட்டை போய் பாடிட்டு இருக்கேன். இந்த டைமில் போய் இது மொட்டையெல்லாம் பாடுவான். மொட்டையை பாருங்க, நினச்சி பாருங்க. அடி வடி 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 வடி. ஒஸ்தி பாடலே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காப்பு தான், தரணியெல்லாம் டாப்பு தான். நானா டாப்புங்க, தார் மர கிளிகள்னு கிளிப்பான். வாங்க பார்ப்போம். யாருங்க அநியாயத்துக்கு ட்ராப்பு போடுறா பாருங்க. ஐயோ, என்னங்க பண்ணுறது? போகலாம் தான் தோணும் என்ன கேட்டால். சமாங்க, நல்ல வேலை கன் பாட்டெல்லாம் சேர்த்துட்டேன். ஆனால் இந்த கீ எங்கே வச்சானே தெரியலையே. சேஃப் கீ வேணும். அவ்வளோதான், கிளவி காலி. பார்க்குறோன்னா பார்த்துங்க அதோட மூஞ்சி எப்படி சாக போகுதுன்ட்டு வச்சு செஞ்சு விட்டல. அதாங்க தரணிங்கிறது. என்ன தொடணும்னா அது மறுபிறவி எடுத்து தான் வரணும். என்னை எத்தனை தடவை நினச்சான்னு என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நான் சாகணுன்னா நான் தான் முடிவு பண்ணணும். அந்த கிளவி சாகணுன்னா அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். சின்னதாக வேட்டு சத்தம் கேட்ட உடனே பயந்து பறக்கிறதுக்கு நான் என்ன புறாவா? என்ன பண்ணுறதுங்க? அப்படி ஆகி போச்சு உலகமே. பார்த்துக்கலாம் வாங்க. என்ன தேடிட்டு ஒன்றும் விளங்கலை. ஒரே ஒரு மீட்டு தான் இருக்குது. இதுவே ஸ்பெஷல் கீ வேணும். அந்த இடம் நான் எங்கேன்னு போய் தேடுவேன். ஐயோ, மறந்தே போயிட்டாங்க. செம ஐடியா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பொறுமையா. அவ்வளோதான்டா மாஸ்டரா. ஆஹா, கட்டிங் பிளேடு வேணுங்க. சிக்கனுங்க வசமா. இப்போமா இந்த கொசு தோல் தாங்க உள்ளே போயிட்டோம். செம்மையாக மாட்டினுங்க. அவ்வளோதாங்க. வாங்க போய் கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வரோம். அதை நான் எங்கே போட்டேனே தெரியலையே. அம்மா வந்துருச்சு. நம்ம எங்கே அதை எடுத்தோமோ அங்கே தான் போட்டோம். கிச்சன்.
அவ்வளோ மெல்லமாடா வந்துட்டியா மெல்லமா. கிளவி இருக்கியா? இல்லை அவன் போகலாம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்க. தைரியத்தை மட்டும் கை விட்டுறக்கூடாது. தைரியம் இருந்தால் தான் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது மாதிரி பயந்துகிட்டே இருந்திருப்பேன். ஆனால் தைரியத்தை பற்றி இன்னும் திடீர்னு இவன் சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. பயப்படலாம், அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. ஏதாவது பிரச்சனை ரொம்ப பிரச்சனைனா பயப்படலாங்க. வரட்டுங்க வாடி வா வா வா. நான் வெயிட் பண்ணியே பொறுமையாக போவேன். 40% காலில் ஐயாது உனக்கு என்ன பயப்பட மாட்டேன். பாட்டு பாடிக்கிட்டே போவேன். யாருமெல்லாம் காட்டுக்குள்ள பேய்கள் எல்லாம் நடமாட, யாருமெல்லாம் காட்டுக்குள்ள பேய்கள் எல்லாம் நடமாட, பேயோட தலையிலேறி தொட தட்டி இறங்குவேன், பேயோட தலையிலேறி தொட தட்டி இறங்குவேன். உருக்குள்ள பிஸ்தாவா உதார் விட்டு எவனு நின்னா, உருக்குள்ள பிஸ்தாவா உதார் விட்டு எவனு நின்னா, உள்குத்து கும்மாங்குத்து கூட கொடுத்து அனுப்புவேன். பொறுமையா 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 போடாண்டா. பொறுமை 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 பொறுமை. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்டா கொஞ்சம்டா. அவ்வளோதான்டா சிங்கக்குட்டி. ஸ்பெஷல் கீ போடுறா வெடிய. அடி அடி பேய் அடிடா கோவிந்தா, ஹாட்டுக்குள்ள பேருடா கோவிந்தா, அத்தனையும் மீறி வருவ கோவிந்தா, நான் மறுபடியும் ஏறி வருவ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. லெஃப்டில் அடிக்குது மிஸ்டர், ரைட்டில் அடிக்குது. இந்த கனவு என்ன டவுசரை தான் கலட்டி அடிக்குது. வடி 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 தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளே. ஐயோ என்னங்க திடீர்னு மொக்கடையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடம் நான் எப்படி அங்கே போனேன்னு புரியலங்க, சத்தியமாக புரியல. எப்படி அங்கே போகிறது? என்னங்க வெயிட் பண்ணுங்க. அங்கே புக்கு கிடச்சிச்சு என்னன்னு பார்ப்போம். தேடி எடுக்குள்ளே போகும்போது வச்சுங்க. என்னங்க மண்டே போடுச்சு என்னாச்சு? ஐயோ இப்போ ஒரு கிராணி வர டைம் ஆச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எதெல்லாம் வந்துச்சு. ஸ்பைடருக்கு கிடச்சிச்சு. இதை தாங்க நம்ம கீழே யூஸ் பண்ணோம். அவ்வளோதாங்க. இது எப்படியாவது யூஸ் பண்ணுறோன்னா உள்ளே போயிடலாம். இது தாங்க அந்த சுரங்க பாதை. ஐயோ ஏங்க இங்கேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது? இருங்க உள்ளே போய் பார்த்துருவோம். ஒன்றும் ஆழம் தெரியாமல் காலை விட்றதுங்குவாங்க, அது இதானா? என்ன இடம்டா இது? என்ன இலவுடா இது? ஓ எனக்கு வெளியே பார்த்து ஈஸியான பாதை இது இங்கே கூட இருக்குதா? வசதியாகுது. இன்னும் அது ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. அது எதுவும் எதோ போய் பார்த்துருவான். என்னது ஒரு ஆர்வம் வேணுங்க தெரிஞ்சுக்கிட்டு. சரியாக பயந்துகிட்டே இருந்தால் என்னன்னு அர்த்தம்? ஷூட் கன் பாடி கிடச்சிச்சிங்க. வாங்க பார்ப்போம். இனிமேல் தாங்க ஆட்டமே சூடு. இப்போ பாருங்கள் ஆட்டத்தை மட்டும் எப்படி சூடு பிடிக்குன்னு. இது பேக்ரவுண்ட் சவுண்டு தான் கண்டுக்காதீங்க. ஆனால் இப்போ கேம் பிளே தான் முக்கியம். இப்போ பாருங்கள் சீனை. ஏதோ 9 மாட்டிட்டாங்க. பார்ப்போம். உங்கள் வெப்பன் பே சரியான கீ வெப்பன் கிடைச்சி விட்டுச்சு. இனிமேல் சிறப்பான தரமான சம்பவத்தை பார்க்க போறீங்க. இதோ வரா பாருங்க. அடி வாங்கிறதுக்குனே வாண்டடாக வரா பாருங்க. இவ்வளோடா என்னத்தை சொல்கிறது? போடி சொட்ட உன் மண்டையை பார்க்குறேன் டைம் இல்லை.
அவன் சீக்கிரம் முடிக்கணும். அடியே என்னடி பண்ணுற? சரி என்னங்க நடக்குதுங்க? ஏதோ லாக் ஆகிடுச்சு. இதை டார்கெட் பண்ணி அடிப்போம். பேசிக்காக குறி நான் வச்சா கரெக்டாக வைப்பேன்னு சொன்னால் தப்பாக வச்சுட்டேன். விடுங்க, ராஜா கையை வச்சா ஒரு தடவை ராங்காக போகும். ஆனால் இந்த தடவை கரெக்டாக குறி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், என் டார்கெட் மிஸ்ஸே ஆகாது. கரெக்டாக டேங்கிட்ட குறி வைக்கிறேன், சொல்கிறேன் போட்டுங்க. ஒரு கல்ல 2 மாங்காய், சொல்ல போனால் 3 மாங்காய். இதுக்குள்ளே என்ன கண்டிப்போம் பாருங்கள். நான் நினச்சது தான் பிளேயர்ஸ்க்கு ஹெட்டிங் கிடச்சிச்சு. இருங்க சேர்த்துட்டு பார்ப்போம். எப்பாடா லாஸ்ட்டு பாட்டுங்க, என்ன கிடைக்கு பார்ப்போம். மாஸ்டர் கீ என்னங்க இது மொக்கையாக கிடைக்குது? இருங்க எதாவது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதான்னு பார்க்குறேன். இதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இருங்க இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கிராணி? கொள்ளணுன்னு பார்க்குறேன், வரவே மாட்டா. இதே பாருங்க. ஆமாம், நீ யாருங்க? ஓ, நீ தான் அந்த கிராணியோட கிராண்ட்மாவா? சூப்பர் ரே. கிராணியோட கிராண்ட்மா நினச்சேன். இவ்வளோ டைமிங் பார்த்து தான் ஓடி ஆகணும், வேறு வழியே இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட சேர்த்துட்டோம். அதோட நம்ம இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகணும். அது என்ன பண்ணோம்? இன்றைக்கி தான் செக் பண்ணிக்கணும். இதுக்கு இல்லை ரெடியா? 1 2 3 ஓடுறா. அவ்வளோதாங்க. எங்கே போனாலும் கரெக்டாக அந்த முட்டு சந்திலையே வந்து மாட்டுறேனே. என்னத்தை சொல்கிறது? போய் முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கேருந்து நான் எஸ்கே பார்த்தே பெரிய படம் இருக்குங்க. எங்கே பார்த்துக்கலாம். என்னங்க இங்கேயும் வந்துருச்சு? போச்சுங்க, செமையாக சிக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ஐயோ, நானும் செமையாக சிக்கிட்டேங்க மாட்டிக்கிட்டு. எப்படி தப்பிச்சு விட்றதுனே தெரில. தப்பிச்சு விட்றதே பெரிய படம் இருக்கும். செமையாக மாட்டினாங்க. இருங்க இங்கேருந்து வெளில போயிட்டு அவங்கள போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். பாதி வீடியோ கட்டான மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையும் எத்துறேங்க. இதுக்கிட்ட தப்பிக்கிறதே பெரிய படம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். போயிடுச்சுங்க. பார்க்கலாமா? இருக்கோ இல்லையா? பல வழி கிடச்சிச்சுங்க. ஒன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாது. தெரியுதாங்க, இந்த பக்கத்துக்குள்ளே தான் வந்து மாட்டினேன். மறுபடியும் போய் மாட்டுவோம். அப்படியே திரும்பினீங்கன்னா இப்படி ஒரு வழி இருக்கும். ஸோ சிம்பிள், அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம உயிரை யார் காப்பாற்றுவான்னு யாருக்கும் தெரியாது. அதுவும் ஸோ சிம்பிள், பார்த்துக்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வாழ்வோ சாவோ. என்னங்க ஏதோ லாக் ஆகுது? என்னங்க டே 4 போகிறப்போ பார்த்தா செத்துருவோம் போட வருது. நான் அப்போ இப்போ தாங்க புரியுது. நம்ம ஃபஸ்ட்டு 1ன்னு ஒரு நம்பர் பார்த்தோமா, அதை ஓப்பன் பண்ணோம். சரி 2ன்னு ஒரு நம்பர் பார்த்தோம். அப்படி பார்த்தா தப்பான நம்பர் போட்டு இருக்குங்க. அது கூட ஏதோ இருக்குன்னு நினச்சி ஓப்பன் பண்ணால் இல்லை. அப்படி பார்த்தா ராங்கு. ஐயோ, வாங்க பார்த்துக்கலாம். ஆஹா, எப்படி வந்தாலும் வழி முட்டு சந்திலேயே போய் முடியுதுங்க. இதான் என் வாழ்க்கை. ஏங்க இது தொல்லை தாங்க முடியலங்க. வந்ததுலேருந்தே சாவடி. மேலே ஒரு தடவை 2 தடவை பார்த்தா பயப்படலாம். அநியாயத்துக்கு வந்தால் எப்படி பயப்படுறது? என்ன பயப்படவே தோண மாட்டேங்குது. இதை பார்த்தாலே சிரிப்பு தாங்க வருது. இதை பெற்றாங்களா செஞ்சாங்களானே டவுட்டு தாங்க எனக்கு. இந்த படம் இது கிடச்சிச்சு, வாங்க ஓடிடுவோம். என்ன அங்கேருந்து வந்துட்டு ஓடிடுவோம். ஆஹா, முட்டு சந்திலே வந்து மாட்டுறேன்டா. முட்டு சந்திலே சிந்து பாடுறேங்க நான். எப்பாடா ஒரு வழியாக வெளில வந்துட்டோங்க.
எங்க லாஸ்ட் டே விட்டுறக்கூடாது. விடுங்க, சாவதுன்னு ஆச்சு, செத்தாலும் பார்த்துக்கலாம் அடுத்த ரவுண்டில். ஆனால் இப்போ முக்கியம் என்னன்னா நமக்கு அந்த கீ வேணும், ஸ்பெஷல் கீ. அதை மட்டும் எடுக்கணுங்க. வாங்க எடுக்க முடியுமா முடியலையோ பார்த்துக்கலாம். வாங்க லாஸ்ட் தேவை. இதுக்கப்புறம் வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. செத்தாலும் பரவாயில்ல, போராடி ஜெயிக்கிறாங்க கண்டிப்பாக. அதுதான் முக்கியம். ஸ்பெஷல் கீ எடுத்துட்டோம். ப்ரோ இவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம், பார்த்துக்கலாம். கேஸ் கேம் முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். ஐயோ முடிஞ்சிச்சு. ஐயோ முடிஞ்சிச்சு. அடுத்த டே இருக்குதா? லாஸ்ட் டே போனஸ் டே இருக்குங்க. வாங்க பார்த்துக்கலாம். இந்த வாட்டி நல்ல டே, போனஸ் டே, லாஸ்ட் டே. என்னங்க ஆளே வந்துருச்சுங்க. மாட்டடா வந்து மாட்டுது, சாகட்டும். தாப்பா போட்டேன், உள்ளே சாக போகுது. செத்துருச்சுடா யசவந்த். ப்ரோ என்னடா இப்போ புதுசாக வந்து பேசுகிறாங்கன்னு பார்க்காதீங்க. அது வேறு யாரும் சின்ன பையன், பக்கத்து வீட்டு பையங்க, என்னோடய வீட்டு பக்கத்து வீட்டு பையன் யசவந்த். அவன் கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பட்டம் வரல ஸ்பெஷாலிட்டிங்க. அவன் இதோ அவனே தான் வரான் பாருங்க. அப்படியே பேசுகிறதா பேசணுமா? இதான் பேசலாம். மக்கள் தான், நம்ம மக்கள் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாம். கேஸ் இப்போ பேச முடியல கேஸ், அப்புறம் பேச முடியல தான் பார்க்கலாம் கேஸ். கட்டிங் பிளேட்டா இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாங்க. ப்ரோ பயங்கரமாக இருக்குது. பேசாமல் அடுத்த ரவுண்டில் பார்ட் 2ல் பார்க்கலாம். இது சான்ஸ் இருந்தால் அடுத்த தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது விளாட்றேங்க. இப்போ டைம் இல்லைங்க, இதோடு முடிச்சுக்கலாம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐயோ என்ன பண்ணுறான்? கூட சுற்றி காட்டுறாளா? நம்மளை காப்பாற்ற போகிறாளா? ஏன்னா அப்படி தாங்க டவுட்டாக இருக்குது. என்ன கீழே காட்டுற? ஆமாம் பள்ளமாக இருக்கா, நான் என்ன பண்ணுறது? ரெடி பண்ண போகிறேன், விட. ஐயோ முடிச்சு விட்டாங்க. நெஞ்ச படப்படங்குது. சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு தோற்று போயிட்டோமேங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விடுங்க. அடுத்த ரவுண்டு திரும்பி கிடைக்கும் போது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லுக்கான ஆளில் போட்டுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கிராணியை நான் ரிப்பீட் மறுபடி எப்படியாவது எஸ்கேப் ஆகிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஒரு ரவுண்டில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் திரும்ப அது மாதிரி நடக்கவே நடக்காது. இந்த கிராணி பாட்லேயே அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக நான் போடுறேன் பாருங்கள். இங்கே கொஞ்சம் பேக்ரவுண்டில் இங்கே கத்திட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா விளாண்டுட்டு இருக்காங்க, அவெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் நமக்கு இப்போ வீடியோ தான் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கான ஆளில் போட்டுங்க. முக்கியமாக மறந்துடாதீங்க. எப்போவுமே இந்த வீடியோ போடுறேன். அடுத்த சண்டே வீடியோ வரும். எனக்கு நாளைக்கு தச்சுன்னு லீவுன்னு நினைக்கிறேன், அதனால் கிராணி சாப்பிட்டுட்டும் போடுறேன். சரி பாய். எல்லாரும் அப்புறமா நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய். மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. பாய்.